ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு shasamayal. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் ரொம்பவும் அதிக விலையில் விற்கிறாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 பொருட்கள் தாங்க முக்கியம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டிலே செஞ்சு 2 வாரம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ரொம்பவும் சந்தோஷமாயிருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி shasamayalோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கும் சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போது 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேனோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான மார்ஷ்மெல்லோ ரெடி ஆயிரும். இப்போது ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பரால் கவர் பண்ணி கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அதில் கீழே தடவி இருக்கேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சுகர் பவுடர் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா டஸ்ட் பண்ணிடணும். இதில் முக்கியமான பொருள் பட்டர் பேப்பர் தாங்க. அப்போ தான் நம்ம இதில் மார்ஷ்மெல்லோ செய்யும் போது கீழே ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், நல்லா திக் லேயராக கீழே அந்த பவுட்ரு போட்டிருக்கேன். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப் அளவு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜெலட்டின் சேர்த்துருக்கேங்க. இப்போது 1/2 கப் அளவு சுடு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா சூடான தண்ணியாக சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா ஜெலட்டின் நல்லா பிசுபிசுப்பு தன்மை உள்ளது. அதனால் நல்லா நீங்கள் அந்த சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மார்ஷ்மெல்லோக்கு கரெக்டான சர்க்கரையோட பதத்தை செக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சைடில் எல்லாமே ஈவனாக சர்க்கரை மெல்ட்டாக இருக்கணும். இப்போது ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் தண்ணி தான். அதில் 1 ட்ராப்ஸ் அந்த சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, அதை ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா கீழே பந்து மாதிரி அது செட்டில் ஆயிடணும் அந்த தண்ணியில். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான பந்து மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சூப்பராக மார்ஷ்மெல்லோ வந்துருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா ஜெலட்டின் மிக்சரை, இப்போ அதை ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஹேண்ட் பீட்டரால் அடிக்கிறோம். லைட்டான சூடு இருந்தால் போதும். நல்லா ஹேண்ட் பீட்டரால் அடிக்கணும். உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஆயிரும். நான் சில பேர் வீட்டில் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, ஹேண்ட் பீட்டர் வச்சுருக்காங்க. அதனால நான் ஹேண்ட் பீட்டரில் யூஸ் பண்ணுறேன். நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், 1/2 மணி நேரம் அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா ஃப்ளஃபியாக நம்மளோட கரெக்டான மார்ஷ்மெல்லோட பதம் இது தாங்க. பாருங்கள், இப்படி போட்டால் ரிப்பன் மாதிரி உழுவணும் கீழே. ஆனால் இது ஹேண்டில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. உங்கள் வீட்டில் இன்னொரு யாராச்சும் இருந்தால் அவங்களோட ஹெல்ப்பும் நீங்கள் கேட்டுக்கங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் வெனிலா எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ நான் வந்து 2 போர்ஷனாக ஆக்க போகிறேன். ஏன்னா நான் 2 கலர் யூஸ் பண்ணுறேன். பாதியை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கையை போட்டுறாதீங்க. இந்த மிக்சரில் போட்டிங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூனை யூஸ் பண்ணி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயரை நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா இல்லைனா கரண்டியால் யூஸ் பண்ணுங்கள். திருப்பியும் நான் சொல்கிறேன், ஏன்னா கையில் ஒட்டி பிசு பிசுப்பு தன்மை மாதிரி இருக்கும். இப்போது ஏர் பபிள்ஸ் போடுறதுக்காக 2 தாத்தி டேப் பண்ணிக்கோங்க. லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் பண்ணிடலாம். அதில் செகண்ட் பவுலில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு பிங்க் ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இல்லைனா நீங்கள் வந்து கேசரி பவுடர் லைட்டாக தண்ணி கலந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் கலர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் லேயரை ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா ரொம்பவும் ஈஸியாக இதை பண்ணிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் கையில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அரை மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரதுக்கு. ஊற்றிட்டு இதையை 2 தாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே போகிற வரைக்கும் டேப் பண்ணிவிட்டு மேலெல்லாம் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஸ்பேச்சுலா வச்சே. இப்போ நம்ம கடைசியாக அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், அது நிறையா மேலே போட்டுடணும். அப்போ தான் அது நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் 5 மணி நேரம் வைக்கணுங்க. பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாமல் அழகாக நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மார்ஷ்மெல்லோ செய்கிறதுக்கு பட்டர் பேப்பர் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். உங்கள் வீட்டில் கண்ணாடி பவுல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மார்ஷ்மெல்லோ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த பிளேட்லேயும் கொஞ்சோண்டு அந்த மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பட்டர் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கத்தியில் கொஞ்சோண்டு அந்த மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கத்தியில் ஒட்டாமல் அழகாக வெட்ட வரும். இப்போ நம்மளோட சூப்பரான மார்ஷ்மெல்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வெட்டும் போது எப்படி ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான கலர் இருந்தாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்கிற டைமில் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவும் விரும்பி ரொம்ப ஹாப்பியாகவும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை போட்டு எல்லாம் புரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நம்ம புரட்டி எடுத்தால் கையிலலாம் ஒட்டாது, நல்லா ட்ரையாக ஆயிரும். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மார்ஷ்மெல்லோ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி shasamayalக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.